Hello armies, welcome to my channel ra. Today Black Mafia. ஸோ 7 பார்ட் போட்டேன். இது 8th பார்ட். ஏற்கனவே 7 பார்ட்டும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா. அப்போ தான் இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியும்டா ஆர்மீஸ். ஓகேவா சலக்குட்டீஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பக்கம் பையன் அப்படியே ஜங்கு கூட ஃபோட்டோ பார்த்து உன்னை சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காதடா. உங்ககிட்ட ஜோலு கெஞ்சினேன், கேட்காம கூட எல்லா வேலையும் பார்த்தல. நீ ஒன்று எத்தனை வாட்டி பார்க்க வந்திருப்பேன். அந்த அவங்க செத்து போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே வச்சு கொளுத்துறான். ஸோ கொளுத்திட்டு தூக்கி போட்டுட்டு நேராக போய் பெட்டில் படுத்து ஸோ அவன் ஃபோனில் ஒரு பிக் தான், அதை எடுத்து பார்த்துட்டு ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஸோ படுத்து அப்படியே ஸ்லீப் பண்ணுறான். அப்படியே வேறு பக்கம் காட்டினான் ஜங்கு கூட வீடு தான். ஸோ ஜங்கு தீவிரமாக எல்லாருக்கிட்டேயும் தேட சொல்லியிருப்பான். ஸோ வின்றது யாருன்றதுக்காக ஸோ வியை பற்றி தேடுங்கடா, அவனை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுங்க, ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் காட்ஸ்லாம் ரொம்பவே வேலை செஞ்சு வீணா யார் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய விஷயம் தேடிப்பாங்க. பட் வியை பற்றி கிடச்ச ஒரே இன்ஃபர்மேஷன் இஸ் அ ஃபுல் ஆஃப் வாண்டட் லிஸ்ட். எல்லா வாண்டட் லிஸ்ட்லேயும் இருக்கான் வி. ஸோ நான் ரொம்ப பெரிய ஜீனியஸ், அதன் கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அவனோட ஃபோட்டோ கூட இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஜங்குக்கு சரியான கோவம். ஜங்குக்கு அப்படியே கேட்குறான் அவங்க காட்ஸை பார்த்து, டேய் ஈவன் ஃபோட்டோ கூட இல்லை சார், அவரை பற்றி இவ்வளோ விசாரிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ அவர் பேர் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் யாரோட ஆள், எங்கேருந்து வந்திருக்காரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு சுத்தமாக தெரியல. பட் ஒரு ஆட்டிடியூட் லெவல் ஒரு மாஃபியாவுக்கு இருந்தால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது சார் அப்படின்ற மாதிரி இது பக்கம் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜங்குக் எனக்கு அப்போ அவனை மீட் பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ தான் இந்த பக்கம் அனுப்பிச்சி விட்ட ட்ரோன் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி ட்ரோனில் நிறைய ட்ரோன் ரெடி பண்ணி இந்த பக்கம் ஜேகே சொல்கிறான் அவங்க ஆளுங்கிட்ட, அந்த மாதிரி நிறைய ட்ரோன் ரெடி பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ட்ரோன்லேயும் நம்ம சொல்கிற ஒரு அட்ரஸ் எழுதி அந்த ட்ரோன் அனுப்புங்க. அண்ட் தென் ஏதாச்சும் ஒரு ட்ரோனில் கூடவா வி பார்க்காம போயிட போகிறான். ஸோ வியை கேட்ச் பண்ணுறதுக்கான எல்லா வழியும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ட்ரோன்லேயும் ஸோ இந்த பக்கம் ஜேகே வாண்ட் மீட் வி அப்படின்ற மாதிரி எழுதி ஸோ நிறையவே ட்ரோன் பறக்க விட்றாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எனிமீஸ் இருக்கிற இடத்துல தான். பிகாஸ் இவன் பண்ணது அவங்கள லாஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்களோட பிஸ்னஸ்லேருந்து. ஸோ எனிமீஸ் இருக்க இடமா பார்த்து எல்லா எனிமீஸ்கிட்டையும் அனுப்பி விட்றாங்க அந்த ட்ரோனை. ஸோ அந்த மாதிரி தான் காய் வீட்டுக்கும் வருது. பட் காய் அதை பார்த்துட்டு வாவ் ஃபைனலி ஜங்குக் வாண்ட் மீட் வி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறான் ஒரு மாதிரி கிரிப்பியாக. கரெக்டாக மேலேருந்து வி வந்துட்டு வாவ் ஃபைனலாக அவனே மீட் பண்ணான்னு கேட்குறான். மீட் பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நேராக வியும் என்ன பண்ணுறான், அந்த ட்ரோன் எடுத்து அவன் போட்டிருக்க மெசேஜை தான் பார்க்குறான். ஸோ ஜங்குக் வாண்ட் மீட் வி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ வி ஒரு மாதிரி கிரிப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு ரிமேஜஸ் ஸ்டார்ட் நவ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அவனோட ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அவனோட ட்ரோன் இன்னொன்று எடுக்கிறான். ஸோ இந்த பக்கம் வி இந்த மாதிரி டெக்னிக்கலாக ரெடி பண்ணுற விஷயத்தெல்லாம் செம்மையாக பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி டேட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல, ஸோ அந்த டேட்டை இவன் சேஞ்ச் பண்ணிட்டு இவன் சொல்கிற டேட்டுக்கு தான் அவங்க வரணும் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி ஜங்கு கூட வீட்டாண்டு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ ஜங்குக்கும் இந்த மெசேஜ் கிடைக்கிது. பார்த்துட்டு என்னடா பிளேஸ் இது, என்னது ஏதோ ஒரு ஹோட்டல் நேம்னு நினைக்கிறேன் சார். இந்த ஹோட்டல் நேமும் இல்லை. ஸோ இது மாஃபியாஸ்க்குன்னு இருக்க கோட். ஸோ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அங்கே போட்டிருக்க நம்பரெல்லாம் ஏபிசிடி மாதிரி வரிசை போட்டு ஸோ ஒவ்வொரு இதுவாக எடுத்து எழுதுனா ஒரு ஸ்ட்ரீட் நேம் மட்டும் வருது. ஸோ ஜங்குக்கு இதை பார்த்துட்டு என்ன இவன் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வரணும்னு இருக்கான், சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக்கும் சொல்லிவிட்டு ஸோ ரெடி ஆகிட்டுருக்கான். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வர சொல்லியிருக்க மாதிரி போட்டிருக்கான் வி. ஸோ ஜங்குக்கும் ரெடி ஆகிட்டு ஓகே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிளம்புறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா வி அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு தான் இருக்கான். ஸோ ஃபுல் ஆஃப் பிளாக் மாஸ்க், ஃபுல்லாகவே பிளாக்கில் தான் வந்திருக்கான் அவன். இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் அவங்க ஆளுங்களெல்லாம் விட்டுட்டு அவன் மட்டும் போகிறான். ஏன்னா வி அவனை மட்டும்தான் வர சொல்லியிருப்பான். ஏன்னா இந்த பக்கம் வி வாண்ட் மீட் ஜேகே ஒன்லி அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பான். ஸோ அப்படியே காட்டினா இந்த பக்கம் வி மட்டும் நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் பொறுமையாக வந்து பார்க்குறான். ஸோ பார்த்தா அங்கே யாரோ பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் அவனுக்கு நல்லா தெரிஞ்ச பிளேஸ் தான் ஜங்குக்கு.
ஸோ ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போகிறான். அங்கே இருக்க வீட்டை பார்த்துட்டு போகிறான். ஸோ அதை அப்படியே பூட்டி வச்சுருக்கு. ஸோ அந்த ஷாப்பும் தான் பிகாஸ் அது முன்னாடி தயாங் ஃப்ளவர் ஷாப் வச்சு மெயின்டைன் பண்ணாயிடும். ஸோ ஒரு மாதிரி ஜங்குக் சோகமாக தான் இருக்கான். பட் அதை வெளியே காட்டல. நேராக அப்படியே வியை பார்க்கறதுக்காக தான் அவன் போகிறான். ஸோ வியை காட்டின இந்த பக்கம் ஜங்குக் வரதை பார்த்தோன்னே வாவ் அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. ஸோ எவ்வளோ பெரிய ஆள் நம்பர் 1 இப்போது வியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அமேசிங்கா. சொல்லுங்கள் ஜங்குக், உங்களுக்கு என்கிட்டேருந்து என்ன ஹெல்ப் வேணும்? ஓ வி, கேள்விப்பட்டது உண்மைதான். டெக்னாலஜிக்கலாக நீ ரொம்ப ஹை பிளேஸில் இருக்கியா? ஸோ நிறைய சொன்னாங்க. பட் உன்னோட நேமை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட ஆச்சு. பை த வே, ஸோ நீயும் பெரிய ஆள், நீ யாரோட பார்ட்னர்ஷிப்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் வி சிரிச்சிடு. ஸோ நான் யாரோட பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது. ஐ ஆம் ஜஸ்ட் ஒன் ஹூ வாண்ட் ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு ஸோ நான் ரிவெஞ்சுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கிரிப்பியாக ஸ்மைல் பண்ணுறான் வி. அவன் ஸ்டில் ஃபேஸில் மாஸ்க் போட்டிருக்கான், அதனால் ஜேகேக்கு தெரியல. ஸோ அந்த கேப்பும் தான். ஜேகே அப்படியே பார்த்துட்டு ரிவெஞ்ச் எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ண உங்களுக்கு தெரியுமா ஜங்குக்? கேம் ப்ளே பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி மாஃபியாஸை வச்சு கேம் ப்ளே பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கும். எப்போ அந்த கேமை நான் விளையாடுறனோ அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில் வச்சுருந்து கன் எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணுறான். ஸோ வியோட ஹெட்டில் தான். வியை அப்படியே பார்த்துட்டு திரும்பி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு உங்களுக்கு புரிய போகிறதில்ல எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட கையை அப்படியே டீஃபால்ட்டாக உடச்சி ஸோ அப்படியே திருப்பி கையில் அவன் வச்சுருந்த கண்ணை இந்த பக்கம் வி வாங்கி அப்படியே ஜங்குக்கோட மண்டியில் பாயிண்ட் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு அட்டர் ஷாக். ஏன்னா யாருமே இந்த மாதிரி டீஃபால்ட்டாக அவன் கையை இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ யாருமே இவனை எதிர்த்திருக்கவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஜங்குக்கை. ஸோ அந்த இவன் வி ரொம்ப கேஷுவலாக அதை ஹேண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அது அவ்வளோ கேஷுவலாக அந்த சுச்சுவேஷனை எடுத்து ஈஸியாக பண்ணி கூலாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கான். ஸோ அப்படியே ஜங்குக் அதிர்ச்சியாக பார்க்குறான். பட் அவன் வெளியே காட்டிக்கல. ஜங்குக் வாவ் வாட் அ டிஃபென்ஸ், நல்லா தானே பண்ணுற, பட் நீ இருக்க வேண்டிய இடம் என்னன்னு உனக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வியோடு திரும்ப ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ வி எல்லாத்துலேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகே விடுற மாதிரியே தெரியல. ஸோ வி கிட்ட திரும்ப போயிட்டே இருக்கான் ஃபைட்டுக்காக. வி செம்மையாக டிஃபால்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஃபைனலாக அப்படியே ஜேகே வியோட வாலில் தான் பின் பண்ணுறான். ஸோ வி அப்படியே ஜேகேவோட கண்ணை விடாமல் பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஜேகேவும் அப்படியே வியோட கண்ணையும் பார்த்துட்டே இருக்கான். வி அப்படியே இட்ஸ் டைம் இஸ் மைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட வயிற்றுல எட்டி உதச்சிட்டு ஸோ அவன் கையை பின்னாடி மதிச்சிட்டு அவனை செவத்தோடு வச்சுட்டு மாஃபியா எவ்வளோ பெரிய மாஃபியா இப்போ என்கிட்ட இந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. வாவ் ஜங்குக், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பேக்கெட்லேருந்து ஸோ ஒரு இன்ஜெக்ஷன் தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து ஜங்குக்கு போகலான்னு ட்ரை பண்ணும்போது ஜங்குக்கு அப்படியே ஒரு கிக் மாதிரி அவனை விட்டுட்டு ஸோ அப்படியே அவன் கையில் இருக்க இன்ஜெக்ஷனை அப்படியே கீழே போட வச்சுட்டு அப்படியே வியை கை ரெண்டுத்தையும் லாக் பண்ணி அவனை செவுத்தோடு அப்படியே ஒட்டின மாதிரி அவன் ஃபேஸையும் வச்சு அந்த அவன் காலையும் லாக் பண்ணிட்டான் ஜங்குக். ஸோ இப்போ ஜங்குக் பொறுமையாக வந்து வியோட தலையில் இருக்க கேப்பை ரிமூவ் பண்ணுறான். அந்த அவன் போட்டுட்ருக்க மாஸ்க்கையும் ரிமூவ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு சரியான அதிர்ச்சி பார்த்தவொன்னையும். ஏன்னா பல வருஷம் கழித்து இந்த ஒருத்தவங்களை அவன் பார்க்குறான். ஸோ அவன் கண்ணெலாம் அப்படியே தண்ணி கலங்குது. பட் ஜங்குக் வெளியவே காட்டிக்கல. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக்கை திரும்பியும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு. பட் ஜங்குக் விடல. ஸோ தயாங் அப்படியே திரும்பிட்டு இந்த பக்கம் ஜேகேவை பார்த்து தயாங் யார்? நான் வி, உன் தயாங் என்றைக்கும் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே ஒரு ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் வைக்கிறான். ஸோ அந்த டைம் கிடைக்கும் போது இந்த பக்கத்தில் தயாங் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறான். ஸோ நான் இந்த இடத்துல தயாங்னே சொல்லிக்கிறேன்டா, ஏன்னா தயாங்னு அது ரிவால்வ் ஆகிடுச்சில்ல, ஜங்குக்கு தெரிஞ்சிடுச்சில்ல. ஸோ அதனால் இந்த பக்கம் தயாங் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். ஸோ இதை பார்த்த இனிமேல் ஜங்குக் தே நில்லு அப்படின்ற மாதிரி கத்திட்டு அவன் ஓடுறான்.
பட் இந்த பக்கம் தையாங் அவன் பேக்கெட்டில் வச்சு இந்த ஸ்மோக் எடுத்து போடுறான். ஸோ போடுறதுமே அந்த இடம் ஃபுல்லாக ஸ்மோக் ஆகிடுது. தயாங் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறான். ஸோ ஜங்குக்கு சரியான அதிர்ச்சி. அவன் யாரை ரொம்ப லவ் பண்ணானோ, ஸோ யாருக்காக அவன் எல்லாமே செஞ்சானோ, இப்போ அவனே இவனை விட்டுட்டு போயிருக்கான். தென் மாஃபியாவில் வந்திருக்கான். ஸோ இதை பார்த்ததுமே ஜேகேக்கு சரியான அதிர்ச்சியாக இருக்குது. ஜேகேவால் ஃபர்தராக எதையுமே திங்க் பண்ண முடியல. எதுக்கு இந்த பக்கம் வந்தான்னு தெரியல தயாங் அப்படின்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஸோ இந்த பக்கம் தயாங் காட்டினா ஸோ ஒரு மாதிரி ப்ரவுட் ஸ்மைல் அவன் ஃபேஸில் இருக்குது. இனிமேல் அவனோட வீக்னஸ் எல்லாத்த வச்சு நான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ ஜேகே அப்படியே இந்த பக்கம் காட்டினா தயாங்கோட ஷாப்புக்கு முன்னாடி நின்றுட்டு, இதுக்கு தான் நீ என்னை வர சொன்னியா தயாங்? இப்போது உன்னை நான் எப்படி பார்த்துருக்கேன்டா? எவ்வளோ பெரிய மாஃபியாவா சுற்றிட்டுருக்க? ஏன்டா? ஏன்? உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருந்துச்சுல்லடா, அதை பார்த்துட்டு போக வேண்டியது தானே, இதுக்கு தான் இதில் வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்கிற கண்ணாடியில் தான் ஸோ அவன் கையை வச்சு குத்துறான். ஸோ அப்படியே அந்த கண்ணாடி உடஞ்சி அவன் கையிலலாம் குத்துது. ஸோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆகுது. ஜங்கு கூட ஆளுங்கெல்லாம் வந்துட்டு, பாஸ் பாஸ் என்னாச்சு கையில், என்னாச்சு, நீங்கள் எதுக்கு கண்ணாடியை குத்திருக்கீங்களா? கை ஃபுல்லாக கண்ணாடி பீஸாக இருக்குது, கார்ட்ஸ் சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க அப்படியே இந்த பக்கம் ஜங்குக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு மைண்ட் எல்லாமே தாங்களோட ஃபேஸை பார்த்துருப்பான்ல, ஸோ அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஜங்குக்கு வேறு எதுவும் ஃபர்தராக திங்க் பண்ணவும் முடியல. திங்கிங் எல்லாம் போய் தயாங் மேலே தான் இருக்குது எல்லா திங்கிங்குமே அவனுக்கு. ஸோ ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கிறான். ஸோ இவன் வீன்னு சொல்கிறான். அப்போ தயாங் தான் இவன். பட் தயாங் எதுக்கு இப்படி ஆனா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அவங்க கார்ட்ஸை பார்த்து தயாங்கை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எடுங்க. ஸோ தயாங் இங்கே தானே இருந்தான், ஸோ அவனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். இப்போ என்ன பண்ணுறான், இப்போ எங்கே இருக்கான், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ஓகே பர்சனாலிட்டி சர்ச் பண்ண சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கத்துலேருந்து கிளம்பிடுறாங்க அங்கேருந்து ஒரு கார்ட். ஸோ அப்படியே இறங்கி அந்த விஷயத்தை ஃபர்தராக மூவ் பண்ணணுன்றதுக்காக இந்த பக்கம் ஜங்குக் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருக்கான். ஸோ கையிலேருந்து பிளட் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே லிசா, ஜங்கு என்னாச்சு கையில், என்னாச்சு ஜங்கு கியூவில் பிளட்டாக இருக்குது, அந்த இப்படி காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வரா. ஸோ வந்தோடனேயுமே இந்த பக்கம் ஜங்குக்கு கையில் லைட்டாக ஆல்கஹால் ஊற்றிட்டு ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணுறா. அதாவது மிரர் பீசஸ்லாம் கையில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறா. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கையில் வச்சு காட்டனை வச்சு அப்படியே ஊற்றி எடுக்கிறா. பட் ஜங்குக்கோட ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, எமோஷ்னல்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அவன் மைண்டு ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே தயாங் மட்டும்தான். ஸோ தயாங் ஏன் இதுக்குள்ளே வந்தான். ஸோ அவன் திங்கிங் எல்லாமே அதே தான். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு வாட்டி வந்துட்டா வெளியே போகவே முடியாது. ஸோ அப்படி தான் மாஃபியா. ஸோ அத்தனையுமே வேறு உள்ளே வந்துட்டானே சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஒவ்வொரு வாட்டியும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த பக்கம் லிஸா ஒவ்வொரு வாட்டி கையில் அந்த வண்டருக்கு போடும் போதுலாம் அப்படியே ஜேகேயோட ஃபேஸை பார்க்குறா, ஏதாச்சும் ரியாக்ஷன் இருக்கான்னு. பட் எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு கடகடன்னு எல்லா பீஸையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஜேகேவை பார்த்து, ஏன் உப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் கையில் பாருங்கள் எவ்வளோ அடி, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, யாரை பார்த்தீங்க அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக்கு எதுவுமே பேசல. லிஸா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நீ ரூமுக்கு போ. அதே உனக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ண சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளம்பு. இல்லை நான் போகல உப்பா, நான் இங்கேருந்து அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு கிளம்பு லிஸா, நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லை, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறான் ஜங்குக் அவனோட ரூமுக்கு. ஸோ நேராக போனோன்னுமே அவன் ரூம்குள்ளேயே இன்னொரு ரூம், ஸோ அதை லாக் பண்ணி வச்சுருக்கான். அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். பார்த்தா ஃபுல் ஆஃப் தயாங் மெமரிஸ். ஸோ தயாங் கூட இருந்த மெமரிஸ் தான். அவனோட ஃபோட்டோ, அவன் சிரித்தது, அந்த அவங்க 2 பேரும் இந்த டைமில் வீடியோஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம், தயாங்கோட டிஷர்ட் அப்படிலாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தயாங்கோட திங்ஸ் எல்லாம் ஜங்குக்கு ஒரு ரூமில் வச்சுருக்கான். ஸோ அந்த ரூமுக்கு அப்படியே ஜங்குக்கு போயிட்டு, தயாங் நீயாடா இப்படி இருக்க, இவ்வளோ பெரிய மாஃபியா, ஏன்டா யார் உன்னை இப்படி பண்ணா, தயாங்கி ஏன் பியர் இப்படி ஆச்சு, என் பியர் இப்படிலாம் கிடையாதே, அவனுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருந்துச்சு, ஏன் இப்படி அவன் பாழாக்கிக்கிட்டான் அவன் லைஃபையே, ஏன் தயாங் எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு அவன் பேசிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் தயாங் காட்டினான். ஃபைனலி
ஜங்குக் பார்த்துட்டான், இதுக்கு மேலே நான் வேஷம் போட வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு காய்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். காய் இருக்கு, அப்போது நீ உன் நேமை சேஞ்ச் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ். ஸோ மாஃபியாவில் நான் வீயாக இருக்கலாம், ஜங்குக்கு நான் தயாங்க தெரிஞ்சால் தானே என் பிளானை ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங்க எழுச்சிக்கிறான். நேராக அங்கே இருக்க ஒரு ரூமுக்கு போகிறான். ஸோ போயிட்டு ஓகே பிளான் 2 இதை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நேராக அந்த பிளான் 2க்கு தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ காட்ஸ்கிட்ட கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் ரெடியாக வைங்க, ஸோ அன்றைக்கே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா காய், அப்போது நாளைக்கு மீட்டிங்க்கு நீ வரியா? அஃப்கோர்ஸ், நான் வராமல் எப்படி காய், எல்லா மாஃபியாவும் வந்தால் நானும் வரணும்ல, அப்போ தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னையோ காய் ஒரு மாதிரி கிரிப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு யோர் விஷ், நீ வரதாந்தா வா, அந்த வீன்ற பேரில் வரப்போறியா தயாங்கன்ற பேரில் வரப்போறியா? நான் என்றைக்குமே மாஃபியா வேர்ல்டுக்கு வி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இந்த பக்கம் வி அதாவது தயாங் அப்படி கிளம்பி அவனோட ரூமுக்கு தான் போகிறான். ஸோ திரும்பியும் போயிட்டு சம்திங் வெப்பன்ஸ், அவன் டோர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறான், ஃபுல்லாக வெப்பன் தான். ஸோ கன்ஸ் அண்ட் தென் புல்லட்ஸ் லாட் பண்ணுறது, புது விதமான கன் எல்லாமே இருக்குது, ஈச் அண்ட் எவ்ரி திங். தயாங் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ கொஞ்சம் கேம் ப்ளே பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கன்னை எடுத்து அப்படியே புல்லட் லாட் பண்ணிக்கிட்டு ஸோ கண்ணில் எடுத்து ஒரு கிளாஸை போட்டுக்கிட்டு நேராக போயிடுறான். ஸோ போயிட்டு ஷூட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கான், செம்மையாக ஷூட் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் தயாங்க வைக்கிற ஒவ்வொரு குறியும் மிஸ்ஸே ஆக மாட்டேங்குது. ஸோ பின்னாடி ஒரு சின்ன சவுண்ட் கேட்டால் கூட கரெக்டாக ஷூட் பண்ணுறான். அந்த ட்ரைனிங்கில் தான் இருக்கான் தயாங். ஸோ அது முடித்ததுக்கப்புறம் அப்படி தயாங்க காட்டினான். நேராக ஒரு ரூமுக்கு போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கையில் பாக்ஸிங் க்ளவுஸ் தான் போட்டுட்டு போகிறான். ஸோ பாக்ஸிங்க்காக ஸோ தயாங் செம்மையாக பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு பஞ்ச், ஒவ்வொரு கிக் அண்ட் தென் அவனோட அட்டாக் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் எல்லா ட்ரைனிங்கையும் முடிச்சுட்டு ஃபைனலாக தயாங் கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அந்த மாஃபியா இதுவில் என்ன பேசணும்னு சொல்லிட்டு எல்லா இதுவையும் காய் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ காய் சொல்கிறான், தயாங் என்ன காய் என்னாச்சு? ஸோ நம்ம பண்ண போகிற இந்த மீட்டிங்கில் நமக்கு எப்படியாவது கிளைண்ட் ஒரு 3 பேராவது வேணும், பிகாஸ் பண்ண போகிற மிஷின் ரொம்ப பெருசு. ஸோ அண்டர் கிரவுண்ட் மாஃபியா ஜங்குக்கு மட்டும் தெரிஞ்சுட்டுனா எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு மற்ற மாஃபியாஸ் கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணணும். எல்லாத்துக்கான வழியும் நீ பாரு. நான் நினைக்கிறேன் நாளைக்கு ஜங்குக்கு அந்த மீட்டிங்க்கு வருவான்னு. இதை கேட்டதுமே காய், இல்லை அவன் இது வரைக்கும் நாங்கள் பார்த்த வரைக்கும் மற்ற எந்த மீட்டிங்க்கும் அட்டன் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவன் உங்களை பார்த்துருக்கான், என்னை பார்த்தது கிடையாது. பிகாஸ் நாளைக்கு அவன் வருவான்னு நினைக்கிறேன். ஸோ தேவையான ஏற்பாடெலாம் கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன, ஸோ ஜங்குக் அவனோட மைண்ட் கூட ப்ளே பண்ணணும். நம்ம அவன் கூட ப்ளே பண்ணால் ஜெயிக்க முடியாது. ஸோ கேமை அவன் மைண்டில் வச்சு ப்ளே பண்ணணும், அதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் காய் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஸோ பிளான் 2 அதை தானே இப்போ ரெடி பண்ணியிருக்க? எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தயாங் சொல்லிவிட்டு ஸோ இந்த பக்கம் காட்டின தயாங் சொல்லிவிட்டு நேராக அந்த இடத்த விட்டு கிளம்பி வேறு இடத்துக்கு தான் போகிறான். ஸோ அவனோட பாஸ்ட் மெமரிஸ் இருக்கிற இடம் தான் அவனோட வீடு. ஸோ அந்த வீட்டுக்கு தான் போகிறான். நேராக போயிட்டு அப்படியே பார்க்குறான் அவனோட பொக்கே ஷாப்பை. ஸோ ஒரு கீ போட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போனால் தௌசண்ட்ஸ் ஆஃப் மெமரிஸ் அவன் மைண்டில் வந்துட்டு போகுது. ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங்க காட்டினான். நேராக போய் அங்கே இருக்க பெட்டில் தான் படுக்கிறான். ஸோ படுத்துட்டு அப்படியே கண்ணை மூடுறான். ஸோ அப்படியே எல்லா மெமரிஸும் ஜங்கு கூட இருந்தது, சிரித்தது, பேசினது, அவன் கூட எல்லா மூமெண்ட்டும் ஞாபகம் வருது. எல்லாத்தையுமே தயாங்க யோசித்து பார்த்துட்டு எல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னில் உனக்கு ஜங்குக். என் லைஃப்பில் நான் யாரை இழந்திருக்கேன்னு தெரியுமா? எல்லாம் உன்னால் மட்டும்தான்டா அன்றைக்கி நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கண்ணை மூடுறான். ஸோ கண்ணில் டியர்ஸ் மட்டும் ரோல் ஆகி கீழே விழுது. அப்படியே தயாங் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா டைம் ஒரு மிட் நைட், ஒரு 2 o'clock இருக்குது. ஸோ அப்படியே அந்த பிளேஸை விட்டு அவன் ஏஞ்சி நேராக கொண்டு வந்த காரை தான் எடுத்துக்கிட்டு அவன் அந்த மேன்ஷனுக்கு போகிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங்குன்னு தனியாக ஒரு மேன்ஷன் இருக்குது. பட் அவன் எதாவது பிளானிங், ஷூட்டிங் அந்த மாதிரி எதாவது பண்ணோன்னா நேராக காயோட மேன்ஷனுக்கு போயிடுவான். அந்த பக்கம் தான் அவனுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாமே. ஸோ அவனுக்குன்னு தனியாக மேன்ஷன் காய் கொடுத்துருப்பான். ஸோ அந்த மேன்ஷனுக்கு போயிட்டு நேராக தயாங்
கேட் ஓப்பன் பண்ண சொல்கிறான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேட்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ தயாங் அப்படியே உள்ளே போகிறான். ஸோ நேராக உள்ளே போயிட்டு அங்கே இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டுமே மேட் கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தயாங் அப்படியே அந்த தண்ணியை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மேட் கிட்ட கொடுத்துட்டு எனக்கு ஒயின் பாட்டில் கொண்டு வந்து என் ரூமில் வச்சுருங்க. அண்ட் தென் ஈவன் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சு கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகேவா? எந்த ரூமில் சார்? உங்கள் ரூம்லையா இல்லை மாஸ்டர் பெட்ரூம்? ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த மெய்ட் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் காட்டினான் தையம். ஸோ அவன் அப்படியே வேற ஒரு ரூமுக்கு தான் போகிறான். அந்த ரூமில் பார்த்தா ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் மெமரிஸ் அப்படியே இருக்குது. அவன் யார் இழந்தானோ அவங்களோட ஃபோட்டோ ஸோ எல்லாத்தையும் தயாங்க பார்க்குறான். பார்த்துட்டு என் லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டேன்ல, ஸோ பேட், நான் நல்லவனே கிடையாது, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன், என் லைஃப்பில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா மெய்டு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு மாஸ்டர் பெட்ரூமில் ஸோ நேராக வந்து தாங்க இருக்கிற ரூம் நாக் மட்டும்தான் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ தாங்க நேராக அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு என்னாச்சு? சார் எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே தாங்க நேராக அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ போனதுமே நேராக போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ அவனுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளான ஒரு கிளாத்தை தான் வியர் பண்ணிட்டு வரான். வந்துட்டு அப்படியே ஒயினை ஊற்றி குடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு பாட்டில் ஃபுல்லாக தயாங்க குடிச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் ஓப்பன் பண்ணி ஊற்றிட்டுருக்கான். அப்படியே குடிச்சிக்கிட்டே ஸோ தயாங்க திங்க் பண்ணுறான். ஸோ திங்க் பண்ணி பார்க்குற மெமரிஸ் எல்லாமே ஜங்குக்கு ஃபஸ்ட் சைட் அவன் பார்த்தான்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபைட்டிங்கில். ஸோ அந்த மூமெண்ட் ஞாபகம் வந்தது. ஸோ அப்படியே வந்ததுமே இந்த பக்கம் தயம், ஏன்டா ஞாபகம் வர, எதுக்கு நீ எனக்கு ஞாபகம் வர, எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயந்தான் நீ, உன்னை ஞாபகப்படுத்தி எனக்கு என்ன கிடைக்க போகுது, தேவையில்லை, இனிமேல் நீ எனக்கு தேவையே இல்லை, உன்னை பற்றின யோசனையும் எனக்கு தேவையில்லை, நீயும் எனக்கு தேவையில்லை, ஈவன் எவ்ரிதிங் உன்னை பற்றி நான் யோசிக்க தேவையில்லாத ஒரு விஷயம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸில் ஊற்றி குடிச்சிருந்த ஒயினை அப்படியே எடுத்து ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹெவியாக ட்ரிங்க்ஸ் ஆகிடுது. அப்படியே அவன் போதையிலே இந்த பக்கம் தயம் அவங்க ஏஞ்சி போய் பெட்டில் படுக்கிறான். ஸோ படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே டைம் ஒரு 2 o'clock ஆஃப்டர்நூன். ஸோ அவனுக்கு கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. அவன் அப்படியே தூக்கத்துலேயே ஃபோன் எடுத்து அட்டென்ட் பண்ணிட்டு, ஹலோ யார், என்ன வேணும், எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணிங்க? தயம், நான் தான் காய். சொல்லு காய், என்ன மீட்டிங்க்கு ரெடி ஆகிட்டியா இல்லையா? 3 o'clock மீட்டிங், 2 o'clock இன்னும் அப்படியே இருக்கியா அப்படின்னோடனே தயாங் பார்க்கலாம். இப்போ தான் ஏஞ்சேன். ஸோ தயாங் ஃபஸ்ட்டு போய் ரெடி ஆகும். ஓகேவா? ஓகே காய், நான் ரெடி ஆகிட்டு கால் பண்ணுறேன். ஸோ 2 பேரும் ஒன்றாவே போயிடலாம். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் காய் கால் பண்ணுறான். ஸோ தயாங் பார்க்குறான். ஃபுல்லாக 2 பாட்டிலையும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான் நேற்று நைட்டு. ஸோ அவனுக்கு இப்போ தான் ஞாபகமே வருது. ஸோ வந்தோடனே நேராக அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக போயிடுறான். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனோட ட்ரெஸ் கோட்லாம் போட்டுக்கிட்டு நேராக கீழே வந்துட்டு மெய்ட் கிட்ட, இன்றைக்கி நைட் நான் வீட்டுக்கு வருவேன், ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி மெய்ட் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் தயாங்க காட்டினான். ஸோ தையம் அப்படியே கிளம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வெளியே ஒரு கார் வருது. வந்தோடனே நேராக போயிடுறான். பார்த்தா அது காயோட கார் தான். ஸோ இந்த பக்கம் வீட்டில் கட்டினான் ஜங்குக்கோட வீட்டில். பாஸ், என்னடா இன்றைக்கி மாஃபியாஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் போகலன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வேறு ஒரு ஷெட்யூல் போட்டிங்களே அது இதோ அப்படின்னு காட்டினதுமே இந்த பக்கம் ஜங்கு ஃபஸ்ட் அந்த ஷெட்யூலை கேன்சல் பண்ணுங்கள், நான் போகிறேன் அந்த மாஃபியா மீட்டிங்க்கு. பட் பாஸ், நீங்கள் தான் சொல்வீங்க இது தேவையில்லாதுன்னு. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அங்கே பாதுகாப்பு கூட ஏற்பாடு பண்ணலையே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் பார்த்துப்பேன். ஸோ நீங்கள் கம்முன்னு என் கூட வாயை மூடிட்டு வந்தால் மட்டும் போதும். ஓகே பாஸ், இன்னொரு 1 ஹவரில் நீங்கள் ரெடி ஆகிடுவேண்டா, மற்ற விஷயத்தையும் ரெடி பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு போய் ரெடி ஆகிடுறான். ஸோ ரெடி ஆகிட்டு நேராக கீழே வரான். ஸோ அவனோட கோட் ட்ரெஸ் ஃபுல்லாகவே பிளாக் தான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக்கு நேராக காரில் ஏறி உக்காந்துட்டு, ஸோ தயங்க பற்றின விஷயம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னுமே அவங்க ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சார், தயங்க பற்றி இது மட்டும்தான் இருக்குது. ஸோ தயங்க பாதியிலே அவர் ஒரு காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸையும் விட்டுட்டார். ஸோ அதுக்கு மேலே எந்த ஒரு
ஐடென்டிட்டி நேம் அவருக்கு தேவையானது வேறு எதுவுமே இல்லை. ஸோ அவர் அதுக்கு மேலே இந்த ஊர்லேயே இல்லைன்ற மாதிரி தான் சார் இந்த இன்ஃபர்மேஷனில் தெரியுது அப்படின்னு ஒரு ஜங்குக் அதுக்கு இந்த ஊர்லேயே இல்லாத அளவுக்கா? என்ன இது ஃபுல்லாகவே ஒரே மிஸ்டீரியஸாக இருக்குது. தயாங்க்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி இருக்கான் மாஃபியாக்குள்ளே? என்ன பண்ணுறது? இவங்ககிட்ட இன்றைக்கி தான் நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தாங்க பார்த்தோன்னே பேசணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு பக்கம் மைண்டில் போட்டு அந்த விஷயத்த திங்க் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே திங்க் பண்ணி பார்க்கும்போதே அவன் அப்படியே தாங்கிட்ட நோட் பண்ண ஒரு விஷயம், தயாங் எப்பயுமே மற்றவங்களை அடிக்கிறதுக்காக கராத்தே அந்த மாதிரி எந்த விஷயமும் கற்றுக்கினது கிடையாது. பட் அவன் செம்மையாக அட்டாக் பண்ணுறான் அண்ட் தென் டிஃபெக்டும் பண்ணுறான். அட் த சேம் டைம் கன்னையும் செம்மையாக யூஸ் பண்ணுறான். ஸோ அவனுக்கு யாரும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்றத அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுக்கிறானே ஜங்குக். ஸோ அப்படியே தயாங் வேறு யாருக்காகவும் வேலை செஞ்சிட்ருக்கான்றதையும் புரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் காட்டினா தயாங் தான். ஸோ இந்த பக்கம் காரில் வரும்போது ஜங்குக் இந்த டைமுக்கு கிளம்பியிருப்பான். ஸோ அவன் அங்கே வரத்துக்குள்ளே நம்ம போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ அதுக்கு ஒன்றே காய், உனக்கு தெரியும்ல தயாங், நீ வெளியே தான் நிற்ப. ஸோ நாங்கள் தான் உள்ளே போய் மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. நான் வெளியே இருந்தாலும் செக்யூரிட்டிஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் அந்த மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மாஃபியா உங்கள் கூட சேருவாங்க. ஸோ அப்புறமா நம்ம ஜங்குக்கு பார்த்துக்கலாம். ஓகே தயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் காயும் பேசிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் தயாங்கிட்ட ஸோ அப்படியே டைமை காட்டினா டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்த பக்கம் காட்டினா காய் நீ பார்த்துக்கோ தயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த மீட்டிங் ஹால்குள்ளே தான் போகிறான். ஸோ போனதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து ஜங்குக்கும் அவங்களோட கார்ட்ஸும் வராங்க. ஸோ இந்த பக்கம் தயாங் அவன் பாட்டுக்கு அந்த விண்டோ பக்கமாக நின்று வெளியே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க கார்ட்ஸ்கிட்ட ஸோ நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே கார்ட்ஸ்லாம் அப்படியே போயிட்டு ஸோ வேறு இடத்துல தான் நின்றுடுறாங்க. அதாவது அந்த கேட்டுக்கும் வெளியே அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாங்க. ஸோ தயாங் இந்த பக்கம் ஜன்னலுக்கு வெளியே பார்த்துட்ருக்கத அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு ஸோ நேராக வந்து தயாங்க பேக் பண்ணுறான். ஸோ தயாங் அப்படியே அதை எடுத்து விட்டுட்டு ஏய் என்ன பண்ணுற ஜங்குக் ஃபஸ்ட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஜங்குக் அப்படி தரன்னு இந்த பக்கம் தயாங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வேறு ஏதோ ஒரு ரூம்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ தயாங்க்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது, என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே தயாங்க இழுத்துட்டு போய்ட்டு ஒரு டார்க் ரூமில் தான் நிறுத்துகிறான். ஸோ தயாங் அதிர்ச்சியாக அப்படி ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். ஜங்குக் என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு மேலேருந்து கையெடு அப்படின்னோடனே இந்த பக்கம் ஜங்குக் நான் எதுக்கு எடுக்கணும், நான் எதுக்குடா எடுக்கணும், எதுக்கு இப்படி ஆனேன், உங்கள் லாங்குவேஜ் எப்படி இருக்குது பார், நீ எப்படி பேசுகிற பார். தயாங் என்னடா கோலம் இது, மாஃபியாக்குள்ளே எதுக்குடா வந்த, இதில் உள்ளே வந்தால் வெளியே போக முடியாதுன்னு தெரியும்லடா, ஏன்டா வந்த சொல்கிறா தயாங். அது என் இஷ்டம், உனக்கு தேவையில்லாது, நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்டியே பிரேக்கப் பண்ணிட்டு, அப்போதைக்கு என்ன கேட்குறேன். ஸோ நான் மாஃபியாக்குள்ளே வருவேன், யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணேன், எவன் கூட வேணாலும் படுப்பேன், உனக்கு தேவையில்லாதது போடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து தயாங் கிளம்ப பார்ப்பான். ஸோ ஜங்குக்கு அப்படி தயாங்க பிடிச்சி வாழை பின் பண்ணிட்டு யார் கூடயாவது படுப்பியோ பேசேன், இப்போ இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை பேசுடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னையும் தயாங் இன்னொரு வாட்டி பேசலான்னு வரான். பட் ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி தயாங்க லிப்லாக் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ தயாங் எவ்வளோ புஷ் பண்ணி ட்ரை பண்ணுறான் ஜங்குக்கை, பட் முடியவே இல்லை. ஸோ அந்த கிஸ்ஸில் அவனும் அப்படியே மெல்ட் ஆகிறான். ஸோ கொஞ்சமாக தயாங் அப்படியே கிவ் அப் பண்ணுறான் அவனை தள்ளுறத. ஸோ தள்ளுறதை விட்டுட்டு அந்த கிஸ்ஸை பேக் கிஸ்ஸாக மாற்றிட்டுருக்கான். ஸோ ஜங்குக் அப்படியே இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கோட மவுத்துக்குள்ளே என்டர் ஆகுறான். ஸோ அப்படியே அவன் லிக் பண்ணிகிட்டே இருக்கான் தயாங்கோட மவுத்தை. ஸோ ஈச்சதாக 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜங்குக் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான்னு அந்த கிஸ்லேயே தெரியுது. ஈவன் தயாங்கும் தான், பட் தயாங் அதை வெளியே காட்டிக்கல. ஸோ அவன் கண்ணை இறுக்கமாக மூடிட்டுருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜங்குக்கோட கை போய் நேராக தயாங்கோட ஷர்ட்டில் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒவ்வொரு பட்டனாக கழட்டிட்டு ஸோ தயாங் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருந்தவன் பிரேக் பண்ணுறான் அவனுக்கு ஒரு சென்ஸ் வந்தோடனையும். ஸோ அப்படியே பார்த்தா தயாங்கோட ஷர்ட்குள்ளே தான் கை விட்டுட்ருக்கான் ஜங்குக். ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங் அவன் ஷர்ட்லேருந்து கையை எடுத்து விட்டுட்டு தயாங் அப்படியே ஜங்குக்கையும் தள்ளி விட்டுட்டு நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு,
தேவையில்லாமல் என்கிட்ட இந்த வேலைலாம் பார்க்காத, ஜங்குக் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாங்க சொல்கிறான். அதுக்கு உடனே ஜங்குக் தாங்க ஒரு கையை பிடிச்சிட்டு, நான் போக மாட்டேன், அது உனக்கு தேவையில்லாதது. தயோங் இங்கே பாரு, ஃபஸ்ட்டு மாஃபியா விட்டு வெளியே வா, இதெல்லாம் நம்பி உள்ளே வராத, கூட இருக்கவனே கழுத்தில் குத்துவான்டா, தெரியாமல் இருக்க அப்படின்னு ஒன்றுமே தாங்க எதுவுமே பேசல. ஜங்குக்கோட ஐசியே பார்த்துட்ருக்கான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதோட இந்த எஃப்எஃப்பை இந்த பார்ட் முடிச்சுக்கிறேன்டா. உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. பபாய் ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.